Hello friends, welcome to Mrs. Stitch Blouses. நம்ம வந்து நிறைய bridal blouse designs வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே வரிசையில இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு bridal blouse design பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ description-ல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. நீங்க அத பார்த்து கோர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து வீட்ல இருந்தபடியே ஈஸியா கத்துக்கலாம். டைரக்ட்டா கிளாஸ் வரணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு வந்து கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தா போதும். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்க ஈஸியா வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க பிளவுஸோட பேக் நெக் வந்து நீங்க க்ளோஸ் அப்ல பாத்துட்டு இருக்கீங்க. இதோட ஃபினிஷிங் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது ஃபினிஷிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதோட பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்ல நான் வந்து த்ரெட் ஒர்க்ல ஆரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஹேங்கிங்ஸ், பிளவுஸோட ஹேங்கிங்ஸ். நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணும்போது பீட்ஸ் அந்த மாதிரி வச்ச ஹேங்கிங்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா இந்த பிளவுஸுக்கும் அந்த ஹேங்கிங்ஸுக்கும் மேட்சே இல்லாம இருக்கும். ஸோ த்ரெட் ஒர்க்ல நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அதே சேம் ஒரு ஐ ஷேப்ல அப்படியே வந்து ஹேங்கிங்ஸை ரெடி பண்ணி அதை வந்து நான் வந்து இதில் ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த ஹேங்கிங்ஸோட டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து டிசைன் இருக்கும். ஸோ ரெண்டு ஹேங்கிங்லையுமே ரெண்டு சைடுமே டிசைன் இருக்கும். இது வந்து 4 டிசைன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பாஞ்ச் வச்சு அப்படியே ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த ஹேங்கிங்ஸு. இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ப்ளவுஸே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாரும் போடுற மாதிரி ரெகுலராக இல்லாமல் ஒரு யூனிக்னஸ் கிடைக்கும். இதில் வந்து நான் 2 த்ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளூ கலர் த்ரெட் ஒன்று, சில்வர் ஜரி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளவுஸோட கலர். இந்த ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட கலர். நம்ம எப்பவுமே இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லாம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் போட்டு பண்ணாமல் நம்மளோட சாரியில் நம்ம ட்ரெஸ்ஸில் என்ன கலர் இருக்கோ அதையே வந்து எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேட்சிங்காக கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதோட ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா சாரியிலேருந்து ட்ரேஸ் எடுத்து அதே ஃப்ளவர் வந்து நெக்கில் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவோட டிசைன் பார்க்கலாம். பாருங்க ஸ்லீவ்ல வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு சாரியில் ப்ளவுஸோட பார்டரில் என்ன டிசைன் இருக்கோ அதை ஹைலைட் பண்ணுறது தான் இப்போ வந்து ட்ரெண்டு. நிறைய பேர் வந்து அப்படியே பார்டரை நம்ம எடுத்து வேஸ்ட் பண்ணிடாம அது மேலேயே ஆரி ஒர்க் பண்ணி அப்படியே வந்து கொஞ்சம் டிசைன் இல்லாமல் இதில் இருக்கிற டிசைன் அப்படியே ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லுக்காக அழகாக இருக்கு பாருங்க. அதாவது இது வந்து நம்ம தனியாக ஒரு ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாது. அந்த டிசைனை வந்து அப்படியே லைட்டாக மைன்யூட்டாக ஹைலைட் பண்ணும்போது இது ஒருவேளை சாரியிலேருந்தே வந்து டிசைன் தானோ அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இதில் ஒரு மோத்தி பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்வர் மோத்தி பீட்ஸ். ஸோ இந்த சில்வர் மோத்தி பீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த பார்டரில் வந்து சில்வர் கலர் இருக்கிறனால இந்த மோத்தி பீட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா கிராண்டாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக்கில் உள்ள அதே சேம் டிசைன் தான். ஃப்ரண்ட் நெக்லையும் அதே சேம் டிசைன் நான் பண்ணியிருக்கேன்.